ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த கோவில் போகிறோம்மா? ஹயகிரீவர் கோயில், அந்த பெருமாள் கோயில். ஹயகிரியர் கோவிலுக்கு போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பிரஜனுக்கு வந்துட்டு நல்லா அந்த பேச்சு வந்து புரிய மாட்டேங்குது. அதனால் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தால் அங்கே தேன் கொடுப்பாங்களாம். அதை தம்பியோடைய நாக்கில் வச்சா நல்லா பேசுவான்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் எப்படிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் புரட்டாசி மாதம் வெஜ்ஜியே சாப்பிடாத மாதம் இது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக வெஜ்ஜு சொல்லிட்டு சாரி நான்வெஜ்ஜே சாப்பிடவே மாட்டேன் இந்த ஒரு மாதத்துக்கு. அதான் இப்போ போயிட்டு பெருமாள் தரிசனம். ஐயங்கிரியர் கோயிலில் என்ன இருக்கு? என்ன சாமி? நானே போனதில்ல, தெரியல. நல்லா பேசுவேன், அதனால வந்துட்டு இந்த மாசத்துல போயிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணி பிரஜனுக்கு வந்துட்டு அந்த தேன் வாங்கிட்டு வந்து தடை விடலான்னு அதுக்காக தான் நான் ரெடி ஆகிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே ரெடி ஆகி முன்னே உட்காந்துக்கணும், அப்போ தான் அவர் லேட் பண்ணுவார். ஏதோ கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம கோவிலுக்கு போகிற விளாக் தான் பார்க்க போகிறோம். சாமி போயிட்டு நல்லா சிறப்பாக கும்பிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு போகும்போது நான் உங்களை காமிக்கிறேன். இப்போ வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் வெட்டியாக. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேரீ கட்டியிருக்கேன், கேரளா சேரீ. இப்படி சேரீ எடுத்து 10 years ஆகுது, அப்படியே வச்சுருந்தேன். இப்போ தான் கட்டியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே தேன் வாங்கி அர்ச்சனை பண்ணி வாங்குகிறோம். அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தம்பிக்கு வச்சோம்னா தம்பி நல்லா பேசுவோம். சூப்பராக வந்துட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஹயகிரீவர் கோவிலில் வந்துட்டு நல்லா சாமிக்கு வந்துட்டு அர்ச்சனைலாம் வாங்கி நாங்கள் அர்ச்சனை பண்ணிட்டோம். தேன்லாம் வாங்கி, ஏன்னா தம்பி வந்துட்டு கொஞ்சம் நல்லா பேசலாம் தான் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்தோம். கோவில் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா முத்தியல்பேட்டையில் பழைய ரேணுகா தேட்டர் வந்துட்டு இப்போ மாற்றி பெட்ரோல் பங்க் மாற்றிருக்காங்க. அங்கே தானே மாமா? அங்கே தான் வந்துட்டு கோவில் இருக்குது. ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா மாமக்கேல நகரில் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா படிக்கணும், எக்ஸாமில் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே வந்து கடைகளில் பென்னு, நோட்டு புக்கு எல்லாமே விற்கிறாங்க. தேனும் இருக்குது. வாங்கி நம்ம அபிஷேகம் அதாவது சாமிக்கு வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்ம வச்சு விட்டால் நல்லா வந்து பசங்க பேசுவாங்க, நல்லா படிப்பாங்கன்னு ஐதீகம். கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கோவிலில் வந்துட்டு இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிவிட்டு மறக்காமல் குழந்தைங்க வந்துட்டு வச்சு விடுங்க. குழந்தைங்க நல்லா வந்துட்டு நிறைய மாற்றம் முன்னேற்றம் நல்லா படிப்பாங்க. பிரஜனுமே இனிமேல் நல்லா பேசுவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சுங்க. சாமியை வந்துட்டு நான் பார்த்து கும்பிட்டதில்லை. நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துட்டு இங்கே பாண்டிக்கண்ணிலாம் மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க. உங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும். இப்போவே வந்துட்டு நான் நல்லா சாமியை வந்து வேண்டிக்கிறேன். நம்ம கோவில் வந்துட்டு நல்லா வந்துட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ. பாய்.